இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the count of the day. And today is 12th May 2026, Tuesday. கர்த்தர் நல்லவர். ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார். நன்றியோடு அவரை துதியுங்க, அவரை ஆராதிங்க, அவருக்கு உண்மையான பிள்ளையாக இருங்க. சரி, தொடர்ந்து ஆண்டவர் வசனத்தை பார்ப்போம். அது கலோசியர் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். கலோசியன் சாப்டர் 2 verse 21. ஒரு உண்மையான ஒரு சத்தியத்தை அவர் சொல்லுகிறார் பாருங்க. இன்னைக்கு நம்மலாம் மறந்த ஒரு உண்மை. Do not touch, do not taste, do not handle. மனுஷருடைய கற்பனைபடியும் போதனையின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உடன்படுகிறது என்ன? மனுஷனுடைய கற்பனையின்படியும் போதனைகளின்படியும் நடந்து. இப்ப நீ கர்த்தருடைய பிள்ளைகள் யாருடைய போதனையை கேட்டு நடக்கணும்? அது யாரா இருந்தாலும் என்ன, வசனம் சொல்லுகிறது, தொடக்கூடாது, தீட்டு, சாப்பிடக்கூடாது, ருசிக்கக்கூடாது, இப்படிலாம் சொல்றாங்கல்ல. யாரு உங்களுக்கு இதெல்லாம் சொன்னா? நானா சொன்னேன்? மனிதர்களுடைய போதனையை நீங்கள் கடைபிடிக்கிறீங்க. மனிதர்களுக்குள்ளே உயர்ந்தவன் தாழ்ந்தவன், தொடக்கூடாது, தீட்டு, இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடும், இதை ருசிக்காது, எல்லாம் மனிதனுடைய போதனைகளை இன்றைக்கு கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு பெரிய சாபக்கேடு இன்றைக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் சொல்லலையே, அது நீ எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள் அல்லவா, நான் சொல்லவில்லையே என்கிற கட்டளைக்கு உடன்படுகிறது என்ன? ஏன் நீங்க அதை கீழ்படுறீங்க நடக்கிறீங்க? சகோதரனே, சகோதரியே, யோசிச்சுப்பார். ஆண்டவர் சொல்ற, நான் சொல்லாததை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அன்பு இல்லாமல் போய்விட்டது, ஒருத்தர் மேல ஒருத்தர் அக்கறை இல்லாமல் போய்விட்டது. உங்களுக்குள்ளே உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படித்தவன் படிக்காதவன், பணக்காரன் ஏழை, யூ ஹேவ் டிஃபரன்சஸ். ஐ டிடன்ட் டோல் யூ ஆல், ஐ நெவர் சே திங்ஸ். ஆனால் பாருங்க, சிலர் இருக்கிறாங்க, மற்றவங்க சமைச்சா சாப்பிட மாட்டாங்க, ஒரு கூட்டமே இருக்கிறது. ஆனா ஆண்டவர் அப்படி நான் சொல்லலைன்னு, தொடாதே, ருசிக்காதே, தீண்டாதே என்று நான் சொல்லவில்லை. கல்வாரி சிலுவையிலே தன் உயிரை கொடுத்து எல்லாரையும் அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். There is no differences. We are equal. The side of God. We are equal, dear brother and sister. ஒப்பு கொடுங்க, மனம் திரும்புங்க. அப்படி அந்த சிந்தனைகள் உங்களுக்கு இருக்குமானால், அப்படி சிந்தனையிலிருந்து ஒரு மாற்றம் நமக்கு வர வேண்டும். நாம் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள். நமக்குள்ளே அந்த வேறுபாடுகள், வித்தியாசங்கள், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. இருந்தால் நீ கர்த்தருடைய பிள்ளை இல்லவே இல்லை. இதெல்லாம் யாருடைய போதனை என்று ஆண்டவர் சொல்றாரு? மனிதனுடைய போதனை. ஆனா இன்னைக்கு எவ்வளவு சபைகள் இருக்கிறது தெரியுங்களா? உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று, கருப்பு இவன் வெள்ளை, இப்படியெல்லாம் ஒதுக்கி சுவிசேஷத்தை கெடுத்து வைத்திருக்கிறார். நீ அப்படி இருக்கிறாயா? உன் சபை அப்படி இருக்கிறதா? அல்லது உன் சிந்தனை அப்படி இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில உடைய பிள்ளைகளை உடைய கரத்தில் வைக்கிறேன். இப்படிப்பட்ட தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற சிந்தனைகள் இருப்பார்களானால் அவைகளிலிருந்து விடுதலை கொடுத்து பெரிய சமாதானத்தை இந்த நாளிலே கட்டளையிட்டு உனக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க சுவாமி. Take away all the differences and help them to commit not. Yes, Jesus, நீ நல்லவர் என்பதை காண உதவி செய்யுங்க. நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை. என் பிரதர் சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, உன்னிடத்திலே இப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்குமாக இன்றைக்கு ஆண்டவரிடத்துல மன்னிப்புக்க. கர்த்தர் உன்னை ஒரு புதிய பாத்திரமாக, you will create your new vessel, ஒரு புதிய சிந்தனையிலே உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை பயன்படுத்தும். Take care and God bless.